வணக்கம் அண்ட் வெல்கம் டு டை சென்னைஸ் பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ் தங்கிலீஷ் பாட்காஸ்ட். யாருக்காக? நம்மை போன்ற ஆண்டர்பிரினர்ஸுக்கு. யார் சொல்றாங்க? டை சென்னையோட சார்ட்டர் மெம்பர்ஸ். பழம் தின்னு கொட்டை போட்டவங்க நம்ம கிட்ட வந்து பழைய கதைகளை சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் புதுசா கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கு. பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ். வாங்க பழகலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு ஷோ we are having two hosts. நான் வழக்கம் போல் உங்கள் பிரவீன் சேகர், தி அவுட்லயர் மார்க்கெட்டர். டை சென்னையோட மார்க்கெட்டிங் சிக் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். என் கூட இருக்கிற கோஹோஸ்ட், வெல்கம் லக்ஷ்மி நரசிம்மன் ஃப்ரம் பிராண்ட்ஸ் அண்ட் பிஸ். வணக்கம், நான் லக்ஷ்மி நரசிம்மன், உங்களோட கோஹோஸ்ட் இன்னைக்கு. வண்டர்ஃபுல், தேங்க்யூ லக்ஷ்மி. நம்மளோட கெஸ்ட் அவரை ஆத்தர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா, ஆண்டர்பிரினர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா, மென்டர்னு சொல்கிறதா, ஆர் அவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு மிஸ்டிவஸ் ஸ்மைலாக தான் இருப்பார். இளமை துள்ளும் நம்மளுடைய பிசி பாலா. வெல்கம் டு த ஷோ பிசிபி. தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ லக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டை சென்னைக்கு என்னுடைய ஹியூஜ் அப்ரிசியேஷன் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். பிரமாதமான இனிஷியேட்டிவ். அண்ட் என்ன ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு யார் சூஸ் பண்ணிக்கிறதில்லை, யார் சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வண்டர்ஃபுல். பிசி பாலா, tell us something about yourself. உங்களை பற்றி, உங்கள் ஆண்டர்பிரினியல் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரவீன், நீங்கள் அழகாக ஆரம்பிச்சிங்க. இவர் என்னன்னு சொல்கிறது, ஒரு ஆத்தர் சொல்கிறதா, ஆண்டர்பிரினர் சொல்கிறதா, அது நிஜமாவே உண்மை. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா, நான் ஒரு ஆக்சிடென்டல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்பிரினர், ஒரு ஆக்சிடென்டல் ஆத்தர். எதுவுமே பெருசாக பிளான் பண்ணி நான் எதுவுமே பெருசாக பண்ணதில்லை. ஆனால் எதில் இறங்கினாலும் அது கொஞ்சம் சின்சியராக எடுத்து பண்ணியிருக்கேன். தவிர எவ்ரி திங் இஸ் பை ஆக்சிடென்ட். ஐ ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் when you ask me or I can tell you about it. கண்டிப்பாக. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறதா தீர்மானம் பண்ணிட்டீங்க, எதை பண்ணாலும்? நீங்கள் உங்களுக்கு இளமை துள்ளுறதா, அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் தான் போத்திண்டு படுத்துனா படுத்துட்டு போத்திண்டா என்னான்னு கேட்பேன். என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அதாவது நான் காமர்ஸ் ட்ரிச்சியில் படித்தேன், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ். ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். பரவாயில்ல, என்னை பற்றி நான் சொல்லிக்கிற தப்பு கிடையாது. கண்டிப்பாக. ஓகே. ஆனால் நான் ரொம்ப ட்ராமட்டிஸ்ட் வேறு. அதனால் எனக்கு நிறைய அதில் ரொம்ப பேஷன் ஜாஸ்தி. ஸோ ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது எனக்கு இங்கேருந்து நிறைய ஆஃபர் வந்தது. நல்ல எஸ்டாப்ளிஷ்டு தியேட்டர் குரூப்லேருந்து எனக்கு இங்கே ஆஃபர்லாம் வந்தது. அதுதான் வாழ்க்கையை சொல்லி போயிடலான்னு தான் டிசைட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிஏ போய் சேர்ந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. அவங்கெல்லாம் போகிறாங்க, நீ ஏன்டா போகிறதில்லன்ற மாதிரி ப்ரெஷர் ஃப்ரம் ஃபேமிலி, மை பிரதர், அண்ட் ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ். சரி, சிஏ தானே, அதையும் படிச்சுடுவோமே, படிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சிஏ சேர்ந்தேன். சிஏ சேர்ந்துட்டு ஒழுங்காக படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு, ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் பேங்க், மல்டிநேஷ்னல் கம்பெனி போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது ஏன் ஆளுங்கிறது அப்புறமா பேசுவோம். அது ஆகாதனால ஆண்டர்பிரினர் பை டிஃபால்ட் ஆண்டர்பிரினர் ஆகிட்டேன். வேலைக்கு போக வேண்டான்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ பிகேம் அன் ஆண்டர்பிரினர். ஸோ ஆத்தர் வந்து மை டீப் அட்மிரேஷன் ஃபார் மிஸ்டர் ரஜினிகாந்த், அதனால ஒரு ஆத்தர் ஆனேன். அதுவும் ஒரு பை ஆக்சிடென்ட், பிகாஸ் ஆஃப் பியூர் அட்மிரேஷன், நத்திங் எல்ஸ். வண்டர்ஃபுல். ஸோ ஆக்சிடென்டலி உங்கள் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யா, ஆக்சிடென்ட்லி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா, ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து கன்வென்ஷனல் சிஏ ப்ராக்டிஸாக ஆரம்பித்தோம். ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நாங்கள் சிஏ ஒன்றா சேர்ந்து படித்தோமோ, ஒன்றா ஃபெயில் ஆனோமோ, நாங்கள்லாம் சேர்ந்து நம்மலாம் வேலைக்கு இன்டர்வியூ போனால் கேள்வி கேட்பாங்க. வை யூ டுக் ஸோ மெனி அட்டெம்ப்ட்ஸ் டு கிளியர் சிஏன்னு. எதுக்கு நம்ம இன்டர்வியூ இந்த மாதிரி போய் ஃபேஸ் பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம், விச் மீன்ஸ் யூ பிகம் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு மேஜர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டரே அதுதான். அதனால் சிஏ ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். பட் எனிவே எங்களுக்கு அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே அது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கல எங்களுக்கு. பிகாஸ் ஆன் த ஒன் ஹேண்ட் யூ ஹேவ் வெரி லார்ஜ் ஃபர்ம்ஸ் வித் ஹூம் யூ கேனாட் கம்பீட். ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபர்ம்ஸ், அவங்க பண்ணுற ஒர்க் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணுவோமா, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் நம்மளுக்கு பிடிக்குமான்னு, நத்திங் ராங், பட் எங்களுக்கு அது ஒத்துக்கிறோம் பார்த்தோம், எங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ நடுவில் ஏதாவது இன்வென்ட் பண்ணுமென்றதுக்காக ஒரு புது சர்வீசஸ், சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ்லாம் என்டர் பண்ணாத சர்வீஸில் போய் என்டர் பண்ணோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சர். அதுக்கப்புறம் அது மெதுவாக கார்பரேட்டைஸ் பண்ணி இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆனோம். மர்ஜ் ஆகி தான் அது மேட்ரிக்ஸ்னு ஆச்சு. மேட்ரிக்ஸ் இப்போ ஒரு 22 இயர்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் கம்பெனி ஆல்சோ காட் அக்வயர்டு. நாங்கள் கம்பெனி விற்றோம் 2019. அதுதான் ஒரு லாங் ஸ்டோரி ஷார்ட். அப்படி தான் ஒரு ஃபேமாக ஆரம்பித்து அது கம்பெனியாக ஆகி, கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆகி, அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் பண்ணி கம்பெனி வந்து காட் அக்வயர்ட். ஸோ நாங்கள் வந்து ஆடிட் சர்வீஸ் தான் இருக்கும் இவ்வளோக்கும்.
பட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் சர்வீசஸ். அண்ட் நாங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நாங்கள் ஒரு பெரிய லீடர், ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். நாங்கள் ஒரு பைனியர் இன் தி எம்ப்ளாயி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்பேஸ். ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து இன்றைக்கி 1700 பேர் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில். வெரி நைஸ். எப்படி அதுக்குள்ளே போகணும்னு உங்களுக்கு உங்கள் கூட இருந்தவங்களுக்கு தோணித்து? பசி இருந்தால் சம்திங் யூ வில் டூ. நோ சரி, நம்ம ஆரம்பிச்சிட்டோம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நமக்கு ஒன்றும் காட்ஃபாதர்லாம் யாரும் கிடையாது. ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது சத்தியமாக தெரியாது. அன்றைக்கி இந்த மாதிரிலாம் என்டிட்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு டையோ சிமிலர் டு டையோ நம்மளுக்கு ஒரு மென்டர்ஸ் யாராவது இருக்கிறது அது மாதிரிலாம் யூ ஹேவ் டு செல்ஃப் டிஸ்கவர். இதெல்லாம் நம்மளே போய் பார்த்து கற்றுக்க வேண்டியதான். நாங்கள் வந்து ஒரு பெரிய என்டிட்டிக்கு நான் 4 வருஷம் வெயிட் பண்ணேன் ஜஸ்ட் டு கெட் சம் என்ட்ரி. அந்த என்டிட்டி பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு தான் பார்க்குறேன். நான் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. பிகாஸ் ஹூ வில் சி யூ? இன்றைக்கி இருக்கிற அந்த ஓப்பன்னஸ்லாம் அன்றைக்கி அவ்வளோவா கிடையாது. கொஞ்சம் க்ளோஸ் டோராக தான் இருக்கும். கடைசியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. வெறும் பாடி ஷாப்பிங்காக கேட்டாங்க, 4 பேர் கொடுங்க அப்படின்னு. ஸோ 4 பேர் உடனே நாங்கள் சோர்ஸ் பண்ணி கொடுத்தோம். சரி, என்ன தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தென் வி அண்டர்ஸ்டூட் அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஏரியா வந்து ஒரு சரியான கிரே ஏரியா. இது உள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தா பிரமாதமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அதை பிச் பண்ணி ஒரு சான்ஸ் கெஞ்சி கூத்தாடி வாங்கி அதை பண்ணி அந்த மாதிரி பெரிய கம்பெனி பண்ணும்போது அது மற்ற கம்பெனிக்கெலாம் டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் யூ நோ இட் வெரி வெல் பிரவீன். ஒரு கொரில்லா கம்பெனிக்கு பண்ணணுன்னா ஆல் அதர்ஸ் வில் ஃபாலோ. ஏன்னா ஓகே, அவங்களுக்கே இது பண்ணியிருக்கீங்களா, எங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ வி ஸ்டார்டட் டூப்ளிகேட்டிங். அதுதான் எசன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். யூ ஸ்டார்ட் டூப்ளிகேட்டிங். அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஆன் த அதர் ஹேண்ட் பேங்க்ஸுக்கு எக்கச்சக்க பேங்க்ஸுக்கு நிறைய சப்போர்ட் சர்வீசஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஒன்று ஃபென்டாஸ்டிக்காக பண்ணோம். அது பெராப்ஸ் வி வில் டேக் கிரெடிட். நாங்கள் தான் மொதல் அது பண்ணது. ஆல் இண்டியாவில் ஒரு டைமில் எங்களுக்கு 125 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம்ஸ் எங்களுக்கு அசோசியேட்ஸாக அப்பாயிண்ட் பண்ணோம். ஒரு ஃப்ரான்ச்சைசி, யூ கால் இட் ஃப்ரான்ச்சைசி, பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெலிவரிங் த சர்வீசஸ். தே வில் நாட் ரெப்ரசன்ட் அஸ், பட் எங்களுடைய சர்வீசஸ்லாம் அவங்க வந்து அந்தந்த ஊரில் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரிச்சியில் எனக்கு ஒர்க் இருக்குது, இல்லை பரோடாவில் அது ஒர்க் வருது. ஒரு சின்ன இதெல்லாமே லோ ப்ரைஸ்டு சர்வீசஸ். நான் இதுக்குன்னு ட்ரிச்சிக்கு போய் ஒர்க் பண்ணுறதோ பரோடா பண்ணால் கஸ்டமரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வி சேஞ்ச் த மாடல். டிஸ்ரப்ஷன் சொல்லலாம். அன்றைக்கி நாங்கள் அந்த கிரியேட் பண்ண டிஸ்ரப்ஷன் தான் எங்களை நல்லாவே கொண்டு போச்சு. எனி சர்வீசஸ் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அட் லோக்கல் காஸ்ட் டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் சைமல்டேனியஸாக பண்ணுவோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நாங்கள் நாங்கள் இந்த பண்ண ஸ்பீடு யாருமே பண்ணல. இன்றைக்கி கூட திஸ் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட். மாற்றி யோசி மாற்றி செய். கண்டிப்பாக பிரமாதம். ஏதாவது வித்தியாசமாக பண்ணுன்றது ஆல்வேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை. ரொம்ப அழகாக சொன்னீங்க பாலா, உங்களோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடியே ஹவு டு ஸ்கேல் அட் ஸ்பீட் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பின்னோக்கி போனாக்கா இது பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இது பண்ணுறச்சே தவறுகள் அப்படிங்கிறது எல்லா ஆண்டர்ப்ரனருக்கும் வர்றது சகஜம். ஸோ இந்த தவறுகள் இன்னொருத்தர் கற்றுண்டு அது எப்படி தவிர்க்க முடியுங்கிறது உங்களுக்கு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடியுமா? தவறு பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், தவறு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ்லேயே வராது. நம்ம கண்டினியூஸ் எல்லா லேர்னிங்குமே நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுறோம், ஃபெயில் ஆகிறோம். இப்போ தட் இஸ் வை ஈவன் சைட் நான் அந்த கோர்ஸ் படித்தே ஃபெயில் ஆகிட்டு தான் அந்த ஃபெயிலியர் கேமிங் சக்ஸஸ். அதனால் நான் எல்லா ஃபெயிலியர்லையுமே வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ஃபெயிலியர் வந்து லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எப்பவுமே சிரிச்சுன்னு சொல்ல முடியாது. உள்ளே கொஞ்சம் துக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனாலும் அட்டன் பண்ண புதுசாக அட்டன் பண்ண தான் நம்ம ஃபெயில் ஆகும். ஓகே, அந்த புதுசாக அட்டன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு புது பாதைகள் நம்மளுக்கு திறக்கும். அண்ட் ஹென்ஸ் எங்கள் எல்லாருமே எங்களுக்கு லேர்னிங், இந்த என்டிடிக்கே லேர்னிங் வந்து மிஸ்டேக்ஸ் தட் வி ஸ்டில் டூ. நான் வந்து இன்றைக்கி நாங்கள் தப்பு பண்ணுறோம். சில ப்ராமினெண்ட்டாக அதை சொல்லணுன்னாக்கா, நாங்கள் அவசரப்பட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எல்லாமே இம்பல்சிவ். எங்களுடைய என்டிட்டியே நிறைய நாங்கள் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், வெரி இம்பல்சிவ். ஒரு இன்வெஸ்டர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் பிச் பண்ண போனோம் பிஸ்னஸ்ஸு. தே இஸ் லைக் த ஸோ மச். நாங்கள் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நாங்கள் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டராக ஆகலாமான்னு 5 நிமிஷத்தில் சரி சொல்லிட்டோம். அது ரைட்டும் தப்புலாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதாவது அவ்வளோ ஒரு ஸ்பீட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஏன்னா வி தாட் செயில் த்ரூ எவ்ரி திங். அதாவது ஒரு பண்ணி தான் பார்ப்போம், எவ்வளோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய அதில் சிலதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கோம். சில சமயத்தில் ஒரே கஸ்டமர்கிட்ட எக்கச்சக்கமாக டைமை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு வாட்டி இந்த கஸ்டமர் பிஸ்னஸே பயங்கர அடி வாங்கிச்சு. வெரி லார்ஜ் எம்என்சி அது. அந்த இண்டஸ்ட்ரியே வென்ட் ஃபார் அ ஷேக் அப்.
ஸோ இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் டிஸ்மேண்டில் ஆயிடுது. எங்களுடைய என்டையர் எனர்ஜி, நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் தட் கம்பெனி, எங்கள் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 20-25% அந்த கம்பெனிலேருந்தே வந்துருந்தது. ஓவர் நைட்டாக அது நாலுலேருந்து இல்லை. அப்போலாம் வந்து ஒரு யூ ரியலி கெட் ஷேக்கன். ஐயோ, இந்த மாதிரி இன்னொரு 3 கம்பெனி நம்ம டெவலப் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. அண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் நாங்கள் பண்ணினது சில இயர்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு காம்ப்ளசன்ஸ் பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் 15-20% growth வந்துடும் இனிமேல் நம்மளுக்கு. ஏன்னா இட் வில் ஹேப்பன் பை டிஃபால்ட் பிகாஸ் வி ஆர் வெல் நோன் பிராண்டு, வெல் கனெக்டட் நோ. சில சர்வீசஸ் சில இண்டஸ்ட்ரினாலே மேட்ரிக்ஸ் தான் யோசிக்கிறாங்கன்னு சம் இயர்ஸ். அதனால் அந்த சம் இயர்ஸில் எங்கள் growth ரேட் வந்து கொஞ்சம் அது ஃப்யூச்சர் இயர்ஸில் எங்களுக்கு இதுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அது திமிருன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு ஈஸி இந்த நம்ம கையில வந்துடுச்சு. இஃப் ஐ கேன் ஷேர் தட், கொஞ்சம் இந்த சவுத் இந்தியன் மென்டாலிட்டி, இது போருமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய தப்பாக பார்க்குறேன். மற்றபடி நார்மல் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரே பியூட்டி என்னென்னா, நிறைய நல்லது நிறைய கரெக்டாக பண்ணுறோம். ஸோ மிஸ்டேக்ஸ் குறவாக பண்ணுறதுனால வி ஆர் த்ரைவிங். வெரி குட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எப்போவுமே ஒரு லேர்னிங் மென்டாலிட்டியோட இருக்கிறது ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். 2வது, நம்ம பண்ணினா தானே நம்மளுக்கு அனுபவங்கிறது வர முடியும். அதுவும் ரொம்ப கீ பாயிண்ட். 3வது, நீங்கள் சொன்னது வந்து உடனே சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒத்துண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறது நிறைய ஆண்டர்ப்ரனர் அனுபவிக்கிறது. அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்குது. அப்புறம் 4வது, நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரே கஸ்டமர் கடையில் போட்டால் நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வர போகிறோம், எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. தீஸ் ஆர் அ ஃபியூ லேர்னிங்ஸ் உங்கள் ஃபெயிலியர்லேருந்து சொன்னீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. பிசிபி, நீங்கள் ஓவர் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. நீங்கள் கடைசியாக சொன்னது வந்து அந்த காம்ப்ளசன்சி அட் சம் பாயிண்ட் 10% 15% போருங்கிறது பெரும்பாலும் எல்லா ஆண்டர்ப்ரனருக்கும் வருது தானே. ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும், அப்புறம் ஒரு அளவுக்கு அந்த மேஸ்லோ தியரி மாதிரி அடிப்படை தேவைகள் செட் ஆனதுக்கு அப்புறம் போருன்னு இருக்கும். அப்புறம் திடீர்னு யாராவது காம்படிஷன் முன்னாடி வருவாங்க, ஆஹா கடன்னு போனோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அவங்க இதில் அப் அண்ட் டவுன், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ? அதான், தெர் வேர் சம் இயர்ஸ் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் வந்தாங்க. நான் யாருன்னே சொல்கிறேன், கோட்டக் மஹிந்திரா குரூப் காட் இன் டு அவர் கம்பெனி. அவங்க வந்தோடனே எங்களுடைய பெர்செப்ஷனே மாறித்து. ஏன்னா நவ் யூ ஆர் பார்ட் ஆஃப் கோட்டக் குரூப், கோட்டக் இன்வெஸ்டட் கம்பெனி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் அவங்க மாதிரி பிஹேவ் பண்ணோம். ஓகே, வி ஹாவ் டு பிஹேவ் லைக் தட். அவங்களுடைய க்ரோத்லாம் 30% க்ரோத்லாம் இதெல்லாம் க்ரோத்தான்னு கேட்பாங்க அவங்க. ஓகே, ஸோ பெஞ்ச் மார்க்கே மாறிடுது கம்ப்ளீட்லி. அண்ட் வெளியில் நாங்கள் போய் சொல்லும்போது, எங்கள் இன்வெஸ்டர் கோட்டாக் சொல்லும்போது, யூ ஹாவ் டு பிஹேவ் லைக் தட். ஸோ இட் சேஞ்ச் த வே வி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் அவர் பிஸ்னஸ். ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கர அக்ரெசிவாக அப்புறமா பிஸ்னஸ்லாம் ப்ரோக்ரஸ் ஆச்சு. பட் ஒரு சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 10% 20% க்ரோத் ரேட் போகணுன்னா கூட எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஒரு டியூ டிலிஜென்ஸ் நான் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் பண்ணுறேன். அவங்க ஒரு கம்பெனியோடைய ட்ரைனிங் சென்டர்லாம் நடத்துகிறாங்க, பிக் என்டிட்டி. போய் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஓனரை பார்க்குறேன். அவர் வந்து உங்கள் பாஷையில் சொன்னால் அந்த பழந்தின்னு கொட்டை போட்டவர். ஸோ வெரி ஸ்ட்ராங் ஆண்டர்ப்ரனர். ஆனால் கேட்குறேன், என்ன சார் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக உங்கள் ரெவன்யூ ஒரே மாதிரி இருக்குது, இப்படி இருக்குன்னு. இல்லை நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக போயிட்டேன் அப்படின்னாரு. ஃபென்டாஸ்டிக். பொண்ணோ பையனோ யாரோ இருக்குன்னாங்க. அவங்க தே மேபி டேக்கிங் ஓவர் இட். அவங்க வரட்டாலும் இனிமேல் இந்த கம்பெனி இப்படியே தான் போகும் அப்படின்னாரு. நான் சொன்னே ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு இது போகிறோம், உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க இவ்வளோ பேர், நீங்கள் க்ரோ ஆகட்டும், அவங்க எப்படி க்ரோ ஆவாங்கன்னு கேட்டேன். ஆர் யூ நாட் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு தம்னு. ஓகே, ஆக்சுவலாக இந்த கேள்வி நான் எனக்கே கேட்டுருந்தேன். அந்த ஒர்க்கை முடிச்சிருந்து இதே தானே நம்ம இஃப் யூ டோன்ட் க்ரோ, உன்னை நம்பி உங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்காங்களே, ஒரு கெரியர் பில்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு என்ன க்ரோத் நம்ம கொடுக்க முடியும்? ஹவு வில் யூ கெட் ஃப்ரெஷ் டேலண்ட் இன் யுவர் ஆர்கனைசேஷன்? ஸோ அதனால் க்ரோத் கொண்டு வரணுங்கிறது ஒரு டியூட்டி தான். அது வந்து ஒரு பெருமையில் அது வந்து ஒரு டியூட்டியாக தான் எடுத்துக்கணும். ஓகே, சம் இயர்ஸ் யூ வில் க்ரோ வெரி வெல், சம் இயர்ஸ் யூ மே நாட் க்ரோ. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கலாம். யாராவது திடீர்னு நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கம்பெனி விட்டு போனால் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். 4 கஸ்டமர்ஸ் நம்ம வேறு ஏதோ ரீசனால கஸ்டமர் நம்மளை விட்டு போனால் கூட இட் வில் ஹிட் யூ. பட் growing the business year after year, quarter after quarter is a responsibility of the CEO of the entire company. அதில் டவுட்டே இல்லை. ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டீங்க. எப்படி பார்க்கணுங்கிறது, ஆண்டர்ப்ரனர்னாலே ப்ராஃபிட் ஒரு கிளாமர்னு பார்க்குறத விட்டுட்டு இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட இருக்கிறவங்க, அவங்க க்ரோத், அவங்க குடும்பம் எல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்துடும். அது வெரி நைஸ். அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட் கண்ணோட்டம். கண்டிப்பாக வெரி நைஸ்லி புட். நம்மளே வசதிக்கணுங்கிறது ஒருத்தரோட கோல். நம்ம கூட இருக்கிறவங்களையும் வசதிக்கணுங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் லேர்னிங் ஃபார் ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபெயிலியர்ஸ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. நீங்கள் சில இடத்துல வந்து இது பண்ணலாம், இது பண்ணி
ஐயோ இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ கெட் பேக் ஆன் ட்ராக்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸே எடுத்துங்களேன். த மூமெண்ட் வி ரியலைஸ்ட் நம்ம வந்து 1-2 கஸ்டமர் மட்டும் வி ஷுட் நாட் பேங்க் ஆன். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம். நாட் ஓன்லி கம்பெனி, நாங்கள் வி ஆர் இன் B2B ஸ்பேஸ். ஓகே, ஸோ அந்த கம்பெனி த்ரைவ் பண்ணாலும் வாட் வில் ஹேப்பன் இன் B2B, இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். B2Bயில் இருக்கிறவங்க நல்லா போயிட்டே இருக்கும். சடன்லி தெல் பி சம் சேஞ்ச் ஆஃப் காட். அங்கே யாராவது மாறலாம். ஒரு ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், CEO, CFO யாராவது மாறினாங்கன்னா சடன்லி தெல் பி a சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவங்க வேற யார்ட்டையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தெல் பி வெரி ஹாப்பி வித் தம். தப்பு கிடையாது. அப்போது இது வரைக்கும் அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு காம்படிஷனே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா இன்னும் 2 பேர் பிச் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம டீரிஸ்க் முடியும்? லைக் எனி அதர் பிஸ்னஸ் யூ ஹேவ் டு கீப் ஸ்கேலிங். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஒன்று. அண்ட் B2C B2Bயில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனி B2C கம்பெனி எடுத்துங்களேன், அது மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், எது வேணா எடுத்துங்க. ஒரு 100 கஸ்டமர் இரிட்டேட்டட் ஆகி நீங்கள் போய் ஃபேஸ்புக்கில் போய் என்ன சரியில்லை இது சரியில்லைன்னு திட்டினா கூட 100 பேர் வெளியில் போனாலும் ஒரு 100 பேர் வேற யார்ட்டையா கோச்சுன்னு திருப்பி இங்கே கஸ்டமர் ஆகிடுவான். இங்கேருந்து வேற எங்கேயோ போவோம். பிரச்சனையே கிடையாது. ஓகே, பட் B2B அப்படி இல்லை. ஒரு வாட்டி போச்சுன்னா திருப்பி வர்றதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ அந்த கஸ்டமர் கிடைச்சோன்னே அவன் இந்த கஸ்டமர் டிலைட் ஒன்று இருக்குது பாருங்க, அது வந்து யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஆன் டாப் ஆஃப் இட். அது இல்லைன்னா B2B பிஸ்னஸ்னால் நீங்கள் இருக்கவே கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கஸ்டமர் டிலைட் ஷுட் பி தேர். அதுதான் எதாவது நம்ம ஒரு டிலே பண்ணுற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டே போய் சொல்லிடணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா நம்மளே போய் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அண்ட் இன் B2B என்னுடைய வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் தெரிஞ்சது, இன் திஸ் பிஸ்னஸ் B2B பிஸ்னஸில் நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் கிடையாது, கஸ்டமர் பிஸ்னஸ் தான் நம்ம பிஸ்னஸ். கண்டிப்பா. ஓகே, ஸோ அதுதான் நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. நம்ம இது பண்ணுறோம், நம்ம இதுவுமே பண்ணுறதில்ல. அவனுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய பண்ண ஆரம்பிப்போம். கண்டிப்பா. ஓகே, and the person with whom you are dealing with anga he should succeed. If he is not succeeding, you are never succeeding. Please understand. அவங்களோட KPIs என்ன, கண்டிப்பா KRS என்ன தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணணும். ஒண்ணு அங்க இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அந்த என்டிட்டியோட KPI, அந்த கம்பெனியோட நோக்கம் என்ன, இது தெரியாம நம்ம பண்ணவே கூடாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் அதர்ஸ் பிஸ்னஸ் B2Bல. ரொம்ப அழகா சொன்னீங்க. கஸ்டமர் அதனால தான் நாங்கள் இன்னைக்கும் இயர்லி நாங்கள் ஒரு மாதிரி டீசன்ட் சைஸ் ஆனாலும் இன்னைக்கு இயர்லி எங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சா கூட வி செலிப்ரேட். அண்ட் திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் பர் மந்த் கஸ்டமர் போனால் கூட அது நாங்கள் வருத்தப்படுவோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. சைக்கிள் டைம் இஸ் வெரி ஹை. 3 months 6 months சம்டைம்ஸ் 1 year ஆகும். ஸோ அதை விடக்கூடாதுங்கிறது ரொம்ப. How to retain a customer and giving them customer delight. கேட்கறத விட நம்ம அதிகமாக ஒரு வெண்ணிலாக்கு மேலே ஒரு செரியோ ஒரு சாக்லேட் சிரப் எல்லாம் எப்படி போட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர்லாம் கற்றுக்கிட்டாங்க. சாக்லேட் சிரப்லாம் அவனே அசீவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீ எப்படி இதுக்கும் மேலே நம்ம யோசிக்கணும். இன்னொன்று இந்த கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லட்சுமி. எப்படின்னா நம்ம நினச்சிப்போம் இந்த கஸ்டமர் நம்ம ஃபேண்டாஸ்டிக்காக சர்வீஸ் பண்ணுறோம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் when you are not seeing them, meeting them, somebody else is meeting them. ஓகே, ஸோ இந்த அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் கான்செப்ட் பார்த்துக்கணும். நம்ம நினச்சிப்போம் இது நம்ம கையில் எப்பவுமே இருக்குன்னு. ஆனால் இன்னொரு 3 பேர் பவர்ஃபுல் பீப்புள் யாராவது அங்கே பிச் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, புது டெக்னாலஜி, பெட்டர் ப்ரைசிங், சம்டைம்ஸ் ப்ரோ போனோம் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னுவோம். ஏன்னா அவனுக்கு அது என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃப்ரீயாக பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு பார்ப்போம், வை நாட் வி டூ இஸ், நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணால் அவங்களுக்கு அது நல்ல பேர் வித் இந்த ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், இது சைக்காலஜியும் இருக்குது இந்த when you run a B2B. நம்ம ரூம்ல இல்லாத போது நம்மளை பற்றி எப்படி பேசுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்சல்யூட்லி கரெக்ட். மூணாவது நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, பீப்புள் அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்லேயோ டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்லேயோ மாறுற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரஸ்ட் டு தி இன்கமிங் பீப்புள் எல்லா பிஸ்னஸஸ்லேயும் அந்த ஒரு கேப் இருக்கும். அது எப்படி ஃபில் பண்ணலாம்? வித்தின் த டீம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பிச் பண்ணியிருக்கிற டீமில் அவங்க லீடர்ஷிப் மாறி வேறு டீம் யாரோ வந்திருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரஸ்ட் ஏற்கனவே இருந்தவங்க உங்கள் மேலே அலாதி ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் புது டீமுக்கு எப்படி கொண்டு போவீங்க, எப்படி அதை ரீட்டைன் பண்ணுவீங்க? லைட்டர் வெயின் அவ என்ன கேட்குறாங்கன்னா, B2Bயில் நீங்கள் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கஸ்டமர் பர்சன்ட்டை ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி யூஆர் பிளேயிங் ஃபார் ஹிம். உங்கள் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். அவங்க மாறி போயிட்டாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் காட் இல்லை, சேஞ்ச் ஆஃப் காட். இட்ஸ் அ குவிக் ஆக்ட் பண்ணும். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பண்ணுற ஒர்க்கு சிலதெல்லாம் அவங்களே they will introduce us because நாங்கள் பண்ணுற ஒர்க்கு நிறைய ஒர்க்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஒர்க். ஓகே, ஸோ ஆஸ் அ வெரி கீ சர்வீஸ் ப்ரொவைடர் யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் டு த நியூ இன்க்யூபெண்ட் உள்ளே யார் வராங்களோ. ஆனால் வந்தோடனே நம்ம வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பேக்ரவுண்ட் அண்ட்
அண்ட் டெஃபினெட்லி டேக் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நல்லது நம்ம என்னெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்கோங்கிறது ப்ளோயிங் யூர் ஓன் ட்ரம்பட் மாதிரி பேசக்கூடாது. அது ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம இதெல்லாம் வேல்யூ பண்ணியிருக்கோம். அழகாக சொல்லணும். நம்ம டீமை பற்றி சொல்லணும். See, இந்த ஆண்டர்பிரினர்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, they would have built a company. ஆனால் எங்கே போனாலும் அவங்க பற்றியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, விச் இஸ் அ ப்ராப்ளம் வித் த கஸ்டமர். பண்ணவே கூடாது. யூ ஷுட் டாக் ஒன்லி அபவுட் யுவர் டீம். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு டீம் தான் அவன் பார்ப்பான். கண்டிப்பா ஸோ த கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் யூ ஹேவ், என்னோட செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கும். பரவாயில்ல, நல்ல ஆர்கனைசேஷன் நடத்தணும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வித் தட் பர்டிகுலர் அக்கௌண்ட், எப்போ ஆரம்பித்தோம், என்னெல்லாம் பண்ணினோம், என்னெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணுவோம், எதெல்லாம் சொன்னாக்கா ஒரு ஃபெய்த் வரும். அதுக்கு மீறி நோபடி வில் த்ரோ யூ அவுட் இமீடியட்லி. முக்காசு அப்படி நடக்காது. ஆனால் நம்மளுடைய அந்த புது ஆள்கிட்ட புது இம்ப்ரெஷன், the first see rarely will get the second chance to make the first best impression. Okay, so புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா next 3 months 4 months you have to அப்படி be very கையில careful. ஒரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி அப்படி அந்த காப்பாத்திட்டு மாதிரி. போகணும். ஆமா. and based on your current relationship, நான் வந்து personally சொல்ல, your professional relationship with your existing spock, you should request them, please எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. They will அண்ட் definitely ஃப்ரீக்வெண்ட் இன்டராக்ஷன்ஸ் கண்டிப்பா நிச்சயமா. பெனிஃபிட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா. see அதெல்லாம் ஒரு வயசா மெச்சூரிட்டியில் வரும். நான் நிறைய இமோஷனலாக மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பயங்கர டாலரண்ட்டாக அஹிம்சா பாதைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இட் ஆல் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒண்டர்ஃபுல்லாக ஒன்று சொன்னீங்க பிசிபி, தட் கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம இந்த மாதிரி ஆள் மாறுறாங்களே, ஐயையோ எப்படி கேட்குறத விட்டுருவோம். நம்ம கேட்டால் தானே அவங்க ஒரு பாசிபிலிட்டியே இருக்குது. நிச்சயமா. இன்கமிங் ஆள்கிட்ட சொல்லி நம்மளை பற்றி அருமை பெருமை எல்லாம் சொன்னால் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெஃபினெட்லி. அதுவும் B2Bயை பொறுத்த வரைக்கும் பிசிபி நீங்கள் சொல்கிறது அருமை. மெனி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் போகாது. ஆள் மாறினானா மறுபடியும் முதல்ல. பிசிபி சேஞ்சிங் டாக். பிசிபி தி ஆண்டர்பிரனரை பற்றி கேட்டோம். பிசிபி த பர்சன் யார், உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹாபீஸ் என்ன, அதுக்கப்புறமும் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் நீங்கள் யார்? நான் ஒரு சராசரி ஒரு சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு பர்சன். அண்ட் ரொம்ப லைஃப்பை ரொம்ப அனுபவிக்கணுன்ற ஆசைப்படுற ஒருத்தன். அதனால தான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் அளவுக்கு சிரிக்க தெரியாது பிரவீன் எனக்கு, ஆனால் ஓரளவுக்காவது சிரிக்க தெரியும். அதனால் பண்ணுற பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டாக கூட ஜாலியாக இருக்கணும்னு பார்ப்பேன். எப்போவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும். see such இந்த நார்மலி ஸ்பீக்கிங் the front ending people எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, மொரோஸாக இருக்க முடியாது. ஏன்னா nobody wants to know your problems, please understand. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட போயிட்டு நம்ம போய் we should not be sulking. அதனால் இது இதர் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆறு வந்து தான் ஆகணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ எனக்கு அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பேன். ஆல்தோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் when it comes to certain business aspects. அதான் நிறைய கோவம்லாம் வரும். பட் ஓவராலாக வெரி ஈஸி டு கோ பர்சன். நிறைய எனக்கு ஹாபீஸ்ன்ற நிறைய எழுதுவேன். ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் கொஞ்சம் ஏதாவது அங்கங்கே எனக்கு தோணினது, வாட் இம்பேக்ட்ஸ் மீ, அதான் அந்த லெசன்ஸ் அரவுண்ட் அஸ், தெர் ஆர் பிளென்டி ஆஃப் லெசன்ஸ் அரவுண்ட் அஸ் ஃப்ரம் மெனி பீப்புள் அரவுண்ட் அஸ்ங்கிறது நான் ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன். சின்ன ஆள்கிட்ட அதை பற்றிலாம் நான் என்னோட பிளாக் எழுதுவேன். என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, பர்சனல் வெப்சைட்டில். அது தவிர்த்து புக்ஸ் சீரியஸாக புக்ஸ்லாம் எழுதியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் அப்படி பேசுவேன். சினிமா நிறைய பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலி லைக் தட் நாட் அ வெரி சீரியஸ் பர்சன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஆண்டர்பிரினர்ஷிப்பே ரொம்ப ஈஸியாக தான் நான் நடத்தியிருக்கேன். ரொம்ப அப்படி இந்த சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, யூ ஹேவ் டு பர்ன் யுவர் மிட் நைட் லேம்ப்பு, பயங்கரமாக உழைக்கணும்னு. சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே உழைச்சிருக்கேன். பட் அப்படி இப்போ எங்கெல்லாம் போய் பேசுகிறத யாரும் கேட்டாக்க பயமாக இருக்கும், இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கணுமான்னு. நான் அந்த மாதிரிலாம் வேலை செய்யலை. நானும் உங்கள் கட்சி தான் அந்த விஷயத்தில். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு கிளாமர் கிரியேட்டாக இருக்குது வெளியே. ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் செய்யணும் போல் இருக்கு. ஏன் வாழ்க்கையே கிடையாது ஒரு ஆண்டர்பிரினருக்கு? அதை விட்டா இது ஒரு பெரிய போர்ஷன் இன் யுவர் கெரியர். வந்து வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், ஒரு லிவிங் வேணும். அதுக்கு அப்படி தான் நான் எடுத்துட்டேன். பயம் நிறைய வரும் அது. ஆனால் அது வந்து சாரி டு யூஸ் தலைவருடைய ஒரு இதுவே வரும், வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையை ஆடக்கூடாதுன்னு. ஆண்டர்பிரினர்ஷிப்பில் பயம் இருக்கலாம். இப்போ சொன்ன 2 கஸ்டமர் போயிடும், இன்னொருத்த ஏதாவது போயிடுமான்னு பயமா இருக்கும். திடீர்னு பிரைஸ் ரிடக்ஷன் வருமா இல்லை நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற 2 முக்கியமான ஆளுங்க விட்டு போயிடுவாங்க, நௌக்கரியில் ஏதாவது ஃபில் பண்ணுறாங்களா, நௌக்கரியில் சரி பயம் இருக்கும். ஆனால் வெளியில் காட்டவே கூடாது. ஸோ வெளியில் என் டீமில் ஏதாவது 2 கஸ்டமரில் போனால் கூட அது அப்படியே வேற கலர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை மூட்டணும். உள்ள பயம் சத்தியமாக வரும். அது இன்றைக்கும் உண்டு. இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே சில பயம். ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னால் நான் மறுபடியும் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுங்களேன். வீரன் என்னன்னு தெரியுமா உனக்கு? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. ஓ, நீங்க நான் அவரை பத்தி பேசுறேன், நீங்க இவரை பத்தி ரொம்ப அழகா
கொண்டு வந்தீங்க பாலா. நீங்கள் உங்கள் டீமுங்க வந்து எப்படி மோட்டிவேட்டடாக வைக்கிறது, இப்படி ஒரு ஐ கான்ட் சே ஹாப்பி கோயிங் பட் மோட்டிவேட்டட் அண்ட் ஹெல்தி என்வாயன்மெண்ட். நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அவங்களே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் டீமை பில்ட் பண்ணுவாங்க. அந்த அவங்களோட இருக்கிற அந்த ஆட்டிடியூட் சம்டைம்ஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த டீம். ஸோ அந்த ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் எப்படி பில்ட் பண்ணுவாங்க ஆண்டர்ப்ரனர்ஸ், அதுக்கு ஏதானு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா? அது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் தான் நினைக்கிறேன். அது வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி பிஸ்னஸ் நடத்துவாங்க. எனக்கு வந்து இப்போ நம்ம டெய்லி அங்கே போய் நம்ம 10 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, அது வந்து ஒரு நார்மல் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேருந்து உங்களோட சிஓஓ ஒரு கலீகோ யார்கிட்ட பேசுவது, அன்லெஸ் தெர் இஸ் அ வெரி நைஸ் என்விரான்மெண்ட், நம்ம எப்படி அங்கே டைம் செலவு பண்ணுவோன்றது ஒரு உள்ளுக்குள்ளே எனக்கு எப்பவுமே தோணும். அண்ட் when it comes to hiring, this is something I want to add. நாங்கள் ரொம்ப சின்ன ஃபேமாக இருக்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2-3 years சம்பளமே கிடையாது. ஐ மீன் எல்லாம் பூட் ஸ்ட்ராப்டு. என்ன சம்பாதி இருக்க போகிறது ஃபார் அஸ் டு ஏர்ன். கண்டிப்பாக. ஆனால் அது ஒரு கொஞ்சம் ஏர்னிங் வர ஆரம்பிச்ச போவே ஆப்ரேஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வேணும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வேணும் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா நாங்கள் யாருமே வேலைக்கே போனதில்லை. நாங்கள் நான் சொன்னேன் இல்லையா, படித்து முடிச்சோடனே நாங்கள் வி காட் இன் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியலி. ஸோ எங்கள் சம்பாதியத்தோட 40% மோர் கொடுத்து தான் ஒரு ஆளே உள்ள கொண்டு வந்தோம். இது எந்த ஆண்டர்ப்ரனர் பண்ண மாட்டோம், ஜென்ரலி ஆண்டர்ப்ரனர் பண்ண மாட்டாங்க. ஐயோ என்னோட எப்படி சம்பளம் கொடுக்கறது அப்படி தான் பார்ப்பாங்க. நோ, யூ ஷுட் நெவர் டூ தட். யூ ஆர் ஓனர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ நீங்கள் ஆளை எம்ப்ளாய் கொண்டு போது அதை பற்றி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கில் வரும்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். அண்ட் வி ப்ராமிஸ்ட், இன்ஃபேக்ட் லேடி ஜெயஸ்ரீ பை நேம், மேபி பிரவீன் தெரியுமா தெரியல, அவங்கள உள்ளே கொண்டு போது 2 years பார்ட்னர்ஷிப் ப்ராமிஸ் பண்ணோம். ஆனால் 1 yearலே பார்ட்னர்ஷிப் கொடுத்தோம். ஸோ now there is a story for me to tell. இதெல்லாம் பண்ணாம நம்ம ஏதோ என்ன மட்டுமே நினைச்சு கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் மை ஓன் என்டிட்டி. நாங்கள் 4-5 பேர் தான், நான் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்தேன். பட் இதெல்லாம் தான் ஸ்டோரிஸ். தீஸ் ஆர் த கிரேட் திங்ஸ் இன் தட்ஸ் வை பீப்புள் ஆர் தேர். 20 years எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. 20-25 years ஆஃபீஸ் பாயாக சேர்ந்துட்டு இன்னைக்கு மேனேஜர் ஒருத்தர் இருக்கான். அது எப்படி லாயல்ட்டி பில்ட் பண்ணீங்க? ஐ திங்க் இட்ஸ் அகெயின் டு டூ வித் how much of empowerment you give, liberty you give, freedom you give, how you treat them. See, இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் தான் எனக்கு கிளிஷே. இதெல்லாம் எப்படின்னா, அப்பா ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு 1500 குடும்பம் உங்களால் பிழைக்கிறது சத்தம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நீ அவனுக்கு வேலை போச்சுன்னா அடுத்த வேலை இன்னொரு கம்பெனியில் கொடுத்துப்பாங்க. பெரிய ப்ராப்ளம். யூ ஆர் நாட் ஜெனரேட்டிங் நியூ எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, யாருக்குமே வேலையே கிடைக்காத அளவு கொண்டு வந்து நீங்கள் வேலை கொடுத்தா நீங்கள் பெரிய மகான். நாங்கள் அப்படிலாம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இங்கேயும் வரோம். த சேம் கைஸ் கேன் கோ டு சோ மெனி அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஆனால் ஹேவிங் கம், அவனுக்கு என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிறதுலாம் யூ கேன் பி அ வெரி பிக், யூ கேன் ஆஃபர் அ வெரி பிக் டிஃபரன்சியேஷன். ஓகே, அது ஹவ் யூ ட்ரீட் தம் வெரி வெல். அந்த கல்ச்சர் இருக்குது பாருங்கள், ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ட்ரீட் தம் வெரி வெல். ஓப்பன் டோர், யார் வேணால் எப்போ வேணால் எங்கள் ரூமுக்குலாம் வரலாம், பேசலாம். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், ஜென்ரலி வெரி ஃப்ரெண்ட்லி. ஆனால் கஸ்டமர்ஸுக்கு அடுத்த ப்ரோட்டோகால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். பிகாஸ் டு த கஸ்டமர் அந்த ப்ரோட்டோகால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை மெயில் பண்ணும்போது தே வில் ஆல்சோ சே நோ, திஸ் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் யூ. கரெக்ட். ஓகே, இன்டர்னலாக 1008 இருக்கலாம், பட் எக்ஸ்டர்னலி யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ரோட்டோகால். இன்டர்னலி இட் ஒர்க் வெரி வெல் ஃபார் அஸ். ஃபார் சம் பீப்புள் இட் வுட் ஹவ் ஒர்க்ட். கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது. நாங்கள் அப்படி தான் ஆர்கனைசேஷன். அங்கே ஒரு 10 மணி நேரம் செலவழிச்சா ஒரு சந்தோஷமாக நான் இன்னைக்கு இது பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வெளியில் போகணும். அப்சல்யூட்லி. அது என்னுடைய ஏதோ ஒரு வாட்டி கேட்கும்போது வாட் கேவ் யூ த பிக்கஸ்ட் த்ரில் நான் சொன்னேன். எங்கிட்ட வேலை பண்ணவங்க வரும்போது பஸ்ஸில் வந்தவன் ஒரு 2-wheeler வாங்கி 2-wheeler ஓட்டுனவன் கார் வாங்கினான்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணி த சேம் கை வுட் ஹவ் காட் இட் எல்ஸ்வேர் ஆல்சோ. ஆனால் என் கண்ணுக்கு நேரம் அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ணாமலையோட ஸ்டோரி அப்படி மேலே போகிற எங்கேயோ ரஜினியை கொண்டாச்சு. சூப்பர். ரஜினி மந்த்ரான்னு எழுதினீங்கன்னா கார் வாங்கின எத்தனை பேர் ஃப்ளைட் வாங்கினாங்க? அப்போ டை சென்னை இல்லை வாங்கியிருப்பான். ஆனால் ஒரு எனக்கு பிடிச்ச பாயிண்ட் நீங்கள் சொன்னது பிசிபி. நிறைய கம்பெனி, என் கம்பெனி ஒரு காலத்தில் வெளியாள் வானாயா பாலிசி, நம்ம 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளே பண்ணுவோம், நம்மளே கற்றுப்போம். அதை உடச்சி நீங்கள் வெளிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்து அவங்களுக்கு அதிகமாக சம்பளத்தை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, அஃப்கோர்ஸ் டார்கெட்டை மீட் பண்ணிட்டாங்கன்னா பார்ட்னராக ஆக்கியிருக்கீங்க. இது ஒரு அருமையான லேர்னிங். எனக்கு மட்டும் இல்லை, கேட்குற எல்லாருக்குமே இது ஒரு சிக்னிஃபிகண்ட் லேர்னிங். தட் லீவ் யுவர் ஈகோ அட் த டோர். கரெக்ட். நம்ம ஓனர் கம்பெனியை வளர்க்கணும். அது என்னை விட சிறந்தவனா ஒருத்தனை கிடைச்சாங்கன்னா உள்ளே கூட்டின வேண்டியது தான் என் வேலை. அந்த ஈகோ சொன்னீங்களே பிரவீன், ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு இப்போ கொஞ்சம்
மெச்சூர்டான பிஹேவியர்லாம் வந்துடுது. பட் இந்த ஆரம்பித்து கொஞ்சம் வருஷத்துலாம் சின்ன வயசோட சூடு இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இது ஒரு லெசனாக எடுத்துட்டா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பெரிய எம்என்சி கம்பெனி அவங்களுக்கு 6 மாதமாக எனக்கு சர்வீஸ் பண்ணுறப்போ பேமெண்ட்டே வரல. ஓகே, அண்ட் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேஷ் ஃப்ளோஸ் கிடையாது. யாராவது பேமெண்ட் எடுத்தினா கஷ்டத்தை வெளியில் போய் கஸ்டமர்கிட்ட கையில் காசு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ப்ரொஃபஷனலி சொன்ன வை ஆர் யூ நாட் பேயிங்னாங்க அவன் நீ இதில் கொஞ்சம் டிலே ஆச்சு இதாச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி லேம் எக்ஸ்கியூசஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய வாட்டி பொலைட்டாக கேட்டு பார்த்தேன், வரல. நேராக சிஎஃப்ஓக்கு எஸ்கலேட் பண்ணேன். அவர் உடனே இது டெல்லியில், இந்த கம்பெனி டெல்லி, உடனே நீங்கள் வரும்போது என்னை வந்து பாருனாரு. பார்த்தேன், கூப்பிட்டு திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங், வாட் ஹி சேஸ் இஸ் ரைட், ரிலீஸ் த பேமெண்ட் வித் இமீடியட் எஃபெக்ட்னாரு. சரி, அவன்கிட்ட போய் உட்காந்து பேசினிருந்தேன். ஏன்னா அவன் கோச்சு கூடாதுல்ல, எப்படி எடுத்தேன்னு. கண்டிப்பாக. ஆனால் அவன் பேசும்போது திருப்பி ஏதோ கொஞ்சம் மோசமாக தான் எங்கிட்ட பேசினார் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி. தென் he said, பின்னாடி அந்த கம்பெனியோட லோகோ இருந்தது வித் பிராண்ட் அதெல்லாம் இருந்தது. வாட், நீ இந்த மாதிரிலாம் அங்கே போய் பேசியிருக்க, எங்கிட்ட மாதிரிலாம் நடந்துக்கிற, நான் எந்த பிராண்டில் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தல, பாரு பின்னாடி, இந்த மாதிரிலாம் பேசாத, யூ வில் நாட் க்ரோ அப்படின்னாரு. சுருக்குன்னு ஏறித்து, தப்பு தான், பட் ஏறித்து. நான் சொன்னேன், சரி, எண்ட் ஆஃப் த டே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நீ அந்த பிராண்டுக்கு தான் வேலை செய்கிற, நான் ஒரு பிராண்டே உருவாக்கின்னு இருக்கேன். உங்களுக்கு அப்படி இருக்கலாம்னா எனக்கு எப்படி இருக்கலாம். ஸோ லெட்ஸ் நாட் கெட் இன்டு தட், ஓகே அப்படின்னு. தெரியும், பணம் வந்துடும், கஸ்டமர் போயிடுன்னு. கரெக்டாக பணம் வந்தது, கஸ்டமர் போயிடுது. சரி, இது இன்னைக்கு நான் பண்ணுவேன்னா தெரியல, ஆனால் அன்னைக்கு தோணித்து, யூ ஆர் டாக்கிங் பேட்லி அபவுட் அவர் ஆர்கனைசேஷன், அவர் கல்ச்சர், அவர் கார்பரேட் எத்திக்ஸ், கவர்னன்ஸ். என்னால் சைலண்டாக அன்னைக்கு இருக்க முடியல. இந்த மாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட். இன்னைக்கு அது மாதிரி பேச மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாக் அவுட். இன்னைக்கு ஐ வில் வாக் அவுட், பரவாயில்ல, ஏன்னா ஆர்கனைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி ஆஃப் தீஸ் கான்வர்சேஷன்ஸ். பட் அதெல்லாம் இப்போ கேட்டிங்க, ஏதாவது தப்பு பண்ணீங்களான்னு ஆரம்பத்தில் கேட்டிங்க. இதெல்லாமே ஒரு தப்பு தான். இதெல்லாமே தப்பு. பணம் வந்தது, கஸ்டமர் போயிடுது, வெரி பிக் கஸ்டமர். பட் இதில் ஒரு நல்ல லேர்னிங் ஒன்று இருக்குது. யார் இருந்தாலும் அவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி டு த பிராண்ட் தட் யூ பில்ட், அதை விட்டு கொடுக்காம நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு லேர்னிங்காக தெரியுது. வாட் யூ சே பிரவீன்? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டம் லக்ஷ்மி. இப்படிப்பட்ட கிளைண்ட்டே வேண்டாயா? ஏன்னா பிசிபி முதல்ல சொன்ன மாதிரி சில கிளைண்ட்டு நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அதோட பெட்டர் கிளைண்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவோமோ? பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே லிமிடெட் டைம் தான் கையில் இருக்குது. அதுவும் பூட் ஸ்ட்ராப்ட் ஆண்டர்பிரனர்னா லிமிடெட் மணி ஆல்சோ. கரெக்ட். கண்டிப்பாக. லிமிடெட் மணி இல்லை, நோ மணி. சரி, மறுபடியும் பேக் டு பிசிபி. ஒரு டிஃப்ரெண்ட் பரிமாணம் ஹியர். பிசிபி தி ஆத்தர், பல புஸ்தகம் எழுதியிருக்கீங்க. நீங்கள் போட்ட எல்லா புஸ்தகமும் படிச்சுட்டேன் எக்ஸப்ட் ஒன். எனக்குன்னு கிஃப்ட் கொண்டு வந்த புஸ்தகத்தை நீங்கள் லக்ஷ்மிகிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த புஸ்தகம் மட்டும் நான் படிக்கலை, மற்றதெல்லாம் நான் படிச்சுட்டேன். பட் பிசிபி தி ஆத்தர், இதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். பிரவீன், முக்காசி entrepreneurs are storytellers. Yes. Okay. So storytelling comes to you naturally. ஒன்று. ரெண்டாவது, நான் அதான் ஆரம்பிச்சு சொன்னேன், நான் காலேஜ் படிக்கும்போது நான் ட்ராமட்டிஸ்ட். எனக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு தாக்கம் எப்பவுமே இருக்கும். தெரியாதனமா சிஏ முடிச்சிட்டேன். ஓகே, முடிச்சுட்டு நம்ம போய் சீரியஸ் ஒரு மாதிரி பிஸ்னஸ்னு போனதுனால இதுக்கு ஒரு அவுட்லெட்லேயே எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தான் ஐ மீன், நான் வந்து ரஜினிகாந்தருடைய ஃபேன் கிடையாது, நான் அவருடைய டிவோட்டி. ஓகே, ஏன்னா அவருடைய தாக்கம், அவருடைய கரியரோட தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. த வே ஐ ரன் த பிஸ்னஸ், த வே ஐ டீல் வித் த பீப்புள், த வே ஐ லுக் அட் மை கஸ்டமர்ஸ், த வே ஐ லுக் அட் மை இன்வெஸ்டர்ஸ், இது எல்லாமே அவருடைய தாக்கம் இருக்குது. அதில் நான் பெருமையாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது இந்த 2009 அப்படி இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் இதுவும் ஒரு தியேட்டர் நடந்தது. சம்படி வாஸ் பையிங் அ டிக்கெட் ஃபார் அ மூவி. அப்போது ஏதோ கொஞ்சம் ஜாஸ்தி பணம் கொடுத்து வாங்கிட்டான் டிக்கெட். வென் தி லோவர் ப்ரைஸ் டிக்கெட் வாஸ் அவைலபிள். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஹிந்தி ஸ்பீக்கிங் கைஸ். ஓகே, அப்போ அவன் இன்னொருத்தனை கேட்குறான், 150 ரூபா இருக்கிறத வை யூ பிக்ட் அப் 100 பீஸ், ஐ மீன் 100 பீஸ்க்கும் போது வை யூ பிக்ட் அப் 150. அவன் கதங்க வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர் அப்படின்னா. அதுவும் இது ஒரு ஹிந்தி ஸ்பீக் சின்ன பசங்க என்ன நம்ம நினச்சி, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3-4 டைலாக் அவர் சொன்னதை போட்டு இன்டர்நெட்டில் வாட் பிலிப் காட்லர் அண்ட் பீட்டர் ட்ரக்கர் கேன் லேர்ன் ஃப்ரம் ரஜினிகாந்த் அப்படின்னு 4 ஆனந்த விகடனில் அங்கங்கெல்லாம் போச்சு. விட்டுட்டேன். பவர் ஆஃப் நெட், அது நிறைய ட்ராவல் ஆச்சு, நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சாங்க பாருன்னு. ஆனால் அது கிரியேட் பண்ணுன்னு என் ஃப்ரெண்டில் எழுதி அனுப்பிச்சான் விகடனுக்கு. ஆனால் இது திருப்பி வந்தோன்னே மை காட், இது வந்து ஒரு பெரிய கேன்வாஸுக்கு கொண்டு போனோம். ஆனால் ஒன்லி வித் த பெஸ்ட் விஷஸ் ஆஃப் தலைவர். இல்லைன்னா எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போனோன்ட்டு எழுதணும். ஆனால் அவர்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட் விஷஸ் வாங்கிட்டு தான் எழுதணும்னு அதுக்கு உட்காந்து இதில் இருக்கான் தீவிரமாக பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஐ காட் தட் பிளஸ்ஸிங்.
I wrote that book along with Mr. Raja Krishnamurthy. அதான் பஞ்ச்தந்திரா. ரஜினிஸ் பஞ்சதந்திரா. சூப்பர். அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு புஸ்தகம்னா ரஜினிஸ் பஞ்சதந்திரா. அமேசிங் அமேசிங். அண்ட் அது தட்ஸ் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று உண்மையை சொல்லிடுறேன், இன் புக்ஸ் there is no money actually speaking. அதுவும் சொல்லிடுறேன். ஆனால் இந்த புக் நமக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபினாமினல் ஐஸ் பிரேக்கர். இந்த புக்கு இதனால நான் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப்டர் ஸ்டோரிஸ் ஐ கேன் டெல். ஓகே, அதுதான் புக்ஸ் கேன் டூ. நான் அதுக்காக எழுதலை, பட் இட் வில் ஹேப்பன். நீங்கள் இது மாதிரிலாம் எழுதினீங்கன்னா நீங்கள் யாரும் சந்திக்க போகிறோன்னு நினைக்க முடியாத ஆள்லாம் சந்திக்கலாம். லீவ் அலோன் மிஸ்டர் ரஜினிகாந்த். நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், கார்ப்பரேட் ஃபீல்டில் யாரெல்லாமா எனக்கு மெயில் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. அமேசிங். இன்ஃபேக்ட் I mean I can share that. LK Advani ji called me and spoke to me about this book. He wrote a blog about this book. அமேசிங். அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாரு, டெல்லி வந்தா வந்து பாருனாரு. எனக்கும் சோ தலைவரோட ஃபேன்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க. அதான் the books can do sometimes any work of art, not necessarily. அது மாதிரி சுப்ரத பக்ஷி மைண்ட்ரி ஒரு வாட்டி கிரேட் ஒர்க் வெல் எக்ஸிக்யூட்டிவ் போட்டு ஒரே லைன் மெயில் வந்தது. வெரி நைஸ். 8 மாசம் வெயிட் பண்ண அவர் நேரில் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு. 45 minutes 1-to-1 கான்வர்சேஷன் வித் அண்ட் ஹி டாட் மீ a great lesson. என்கிட்ட நான் பேசுறதெல்லாம் ஃபுல்லாக கேட்டு சொன்னார். போகும்போது பாலா ஜஸ்ட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னாரு. மேபி ஹி saw me being very இது பண்ணணும் அதை பண்ணணும் ரொம்ப சொன்னேன். he told me such piece of pearl of wisdom from such people எப்படி கிடைக்கும்? அது நம்ம எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம யுவர் பர்சனல் லைஃப், யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப். Be kind to yourself is a phenomenal advice to me and I really needed it. Absolutely. That point of time. நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றது ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் போயிடுற வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தான் இந்த லேர்னிங். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். அஹிம்சா ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் செல்ஃப். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லேர்னிங். பல ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, சீரியல் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு புத்தகம் கூட தான் எடுத்துலையே. யூ ஆர் ஆல்சோ சீரியல் ஆத்தர். அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ஃபஸ்ட்டு புக்கு பயங்கர சக்ஸஸ். இன்ஃபேக்ட் அப்போலாம் அது ஏங்குறேன். இப்போ அந்த லேண்ட்மார்க்னு நுங்க பார்க்குறது ஃபென்டாஸ்டிக் ஸ்டோர். அது ரஜினிஸ் பஞ்சதந்திரா ரிலீஸ் ஆனப்போ உள்ளே போனப்போ ஃபுல்லாக தான் அந்த புக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சீன்லாம் பார்த்துருக்கணும். நிறைய இது இருக்குது. புஸ்தகத்துக்கு போனால் அப்புறம் நிறைய போயிடுவோம். பட் அந்த புக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆனோடனே பப்ளிஷர் ரூபா பப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் ரைட்ஸ் அவங்க எடுத்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தமிழில் கிழக்கு பதிப்பகம் பண்ணாங்க, 2 லாங்குவேஜுமே. தென் இங்கிலீஷ் ரைட்ஸ் தே டுக் ஓவர். அது ஆல் இண்டியா ஹிட்டு பயங்கரமானோடனே தே வாண்டட் another புக் ஃபார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் பர்த்டே 12/12/12. அதுக்கு ஒரு புக்கு போடு, ஒரு பயோகிராஃபி மாதிரி வேணும். சொன்னால் அதெல்லாம் பயோகிராஃபிலாம் எனக்கு எழுத தெரியாது, வேண்டாம். ஏதாவது வித்தியாசமாக நம்ம தான் எனக்கு எதாவது ஏதோ கொஞ்சம் மாற்றி யோசி. ஏன்னா அப்போ தான் ஆப்பிள் ஃபோன் ஒன்று லான்ச் ஆகுது. மாடல் மறந்துட்டேன், 4 or 6 ஏதோ ஒன்று சம்திங். பார்த்தா பேப்பரில் ஒரு பெரிய கியூ நிற்கிறது. ஃபஸ்ட்டு ஃபோன் ஒன்று நிற்கிறதுக்கு காலை ராத்திரிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க பீப்புளெலாம். தென் ஐ ரியலைஸ் டு மை செல்ஃப் ரஜினிகாந்த் இஸ் ஆப்பிள் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். ஆப்பிளும் ஸ்லிம்மு, ரஜினிகாந்தும் ஸ்லிம்மு. அப்பா என்ன ஒரு கம்பேரிசன். ஆப்பிளும் ஐகானிக், ரஜினிகாந்த் என்ன ஒரு ஐகான். ஆப்பிள் இஸ் ஸ்டைலிஷ், ரஜினிகாந்த் இஸ் ஸ்டைலிஷ். ஆப்பிள் ஃபோன் யூ பை பிகாஸ் இட் இஸ் ஆப்பிள். யூ கோ டு ரஜினிகாந்த் மூவி பிகாஸ் இட் ரஜினிகாந்த் மூவி. அதில் கதை என்ன, யாரெல்லாம் கூட அவர் இருக்காரு, போய் பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ ரஜினி இஸ் த ஆப்பிள் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதை வச்சு ஒன்று எழுதி ஒரு பிராண்டிங் ஸ்டோரி. ஹவு யூ பிகேம் தி ஆப்பிள் ஆஃப் இந்தியன் சினிமா. அவருடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ரம் அ லான்ச் ஆஃப் அ பிராண்ட் டு பிகமிங் அ கல்ட் பிராண்ட் அண்ட் மேப் இட் வித் செவரல் பிராண்ட் ஸ்டோரிஸ் அக்ராஸ். அதில் கெவின் கேட் ஸ்டோரிலாம் வரும். ஆமாம், நான் இன்னும் CK சார்ட்டுன்னு அதுக்கு இன்னும் ராயல்ட்டிலாம் வாங்கவே இல்லை. இதில் என்ன பியூட்டிஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஹவு டு யூ ஸ்டே ரெலவெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த அழகான இந்த புக் ஆஃப் அபவுட் ரஜினிகாந்தை வச்சு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் டு நோ ஹவு டு யூ ஸ்டே ரெலவெண்ட் irrespective of the times that you cross through. 100%. and when you build something, build a ரஜினிகாந்த். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனே நீங்கள் ரஜினியாக வச்சுங்க. அப்படி ஒரு பிராண்ட், ரெஸ்பெக்டபிள் பிராண்ட், கமர்ஷியலி வயபிள், டைம் இதுவே கிடையாது. டைம்லெஸ் அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட். see it is not just about commercial success. You should be an excitement to your customers, to your people, all of that. Otherwise, no, not money alone doesn't matter at all. It should be an exciting organization. அந்த பேரை சொன்னாலே அதிரணும், அப்படி இருக்கணும். சூப்பர். திருப்பி அதே மாதிரி தான் வருது. சும்மா அதிருது இல்லை. பலா பிரமாதம். சாரி பிரவீன். ஸோ அதில் ஆரம்பிச்சது இன்னும் ஒரு இது allow me to tell this. சார் 2 ரஜினி சார் புக் பண்ண அப்புறம் யோசித்தேன், இனிமேல் அவரை நிம்மதியாக விடுவோம் போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் பேசாமல் விட்டுட்டேன். Then I realized in all the fiction, Indian fiction,
தி ப்ரோட்டகனிஸ்ட் இஸ் எய்தர் ஃப்ரம் ஐஏஎம் ஆர் ஃப்ரம் ஐஐடி. ஒருத்தன் கூட சிஏ வந்து நான் படிக்கவே இல்லை. ஐயோ என்ன ஒரு சூப்பர். Then I realized chartered accountantsக்குலாம் fantastic. He can also fall in love, he can betray, he can build a company, he can get into fraudulent activities. என்னென்ன பண்ணலாம்யா சொல்லி ஒரு சிஏ கேரக்டராக வச்சு 2 பேர் கொண்டு வந்து ரெடி ஸ்டெடி எக்ஸிட்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன். என்ன how somebody built a company and sold a company. என் ஸ்டோரி இல்லை, ஒரு டிஞ்ச் ஆஃப் அங்கங்கே வருமே தவிர. அப்போ அதில் பியூட்டி என்னன்னா, when they sell the company, the whole world view is highly successful people. என்ன நடத்துற வரைக்கும் அவன் சக்ஸஸை பார்க்கல, ஆனா உள்ளுக்குள்ள they treat themselves as a failed story. இதான் அதோடைய அந்த அது முடிச்சப்போ சிஏ இன்ஸ்டியூட்ல என்ன கூப்பிட்டாங்க வேற எதுக்கோ பேசும்போது இந்த புக் எழுதினால. அப்போ ஒரு பையன் சொல்றான், சார் ஐ ரெட் யுவர் புக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷம், அப்பா நீ படிச்சியப்பா அப்படின்னு. சார் வெரி ஃபன்னி சார், என்ன சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆல்சோ கேன் ஃபால் இன் லவ். அவன மனுஷன் தானே. என்ன ஒரு நான் then I realized I have done a great service to chartered accountants, young chartered accountants. You can also fall in love. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒன்று கொண்டீங்க. எல்லா ஸ்டோரியிலையும் வந்து ஒரு ஐஐடி ஒரு ஐஏஎம் நம்மள மாதிரி ஒருத்தர் எப்படி பியூட்டிஃபுல்லாக ரன் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ், எப்படி நம்ம வந்து நம்மளை வசதிக்கலாம், எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இஸ் அஃப்கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அதையும் தாண்டி ஒருத்தர் எப்படி தன்னைத்தானே வசதிக்கலாங்கிறது பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. என் ஸ்டோரியில் தயவு செஞ்சு படிச்சுட்டு டோன்ட் ஃபார்ம் ஒப்பீனியன், அது கண்டாலாம் இருக்கு. பட் கண்டினியூயிங் ஃப்ரம் வேர் யூ லெஃப்ட் லக்ஷ்மி, அங்கே தான் டை சென்னை வருது டு ஹெல்ப் சச் ஆண்டர்பிரினர்ஸ். எஸ்எம்இல இருக்காங்க, எனக்கு பல கேள்விகள் இருக்குது, யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா, ரைட்? பிசிபி நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், பல அசோசியேஷன்ஸ் இருக்குது, ஆனால் எவ்வளோ பண்ணாலும் போகலை, ஏன்னா அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு காந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கு எல்லாரையும். தட் இஸ் அ கிளாமரஸ் கோஷன், ஆனால் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வலி தெரியும். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க பிசிபி, அந்த பசி உங்களை பல சேவைகள் செய்ய வச்சது. The hunger made you do a lot of things, made you an entrepreneur. மாத்தி யோசி made you a better entrepreneur. Absolutely correct. மாத்தி அந்த கேப்பை பிடிச்சி இந்த இடத்துல யாரும் இல்லை, இங்கே நான் தொழில் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு டேர்ம் நீங்கள் சொன்னீங்க, டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு யுவர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு. அதாவது நான் தொழிலதிபராக இருக்கலாம், எனக்கு வேணால் லைஃப் ஸ்டைல் டைப் ஆஃப் கம்பெனி ஓகேயா இருக்கலாம், என் கூட இருக்கிறவங்க என் கீழே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு க்ரோத் தேவையாக இருந்தால் அதுவும் நான் தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கஸ்டமர் டிலைட். B2B இஸ் டிஃப்ரெண்ட் அனிமல். B2C மாதிரி B2Bயை அப்ரோச் பண்ணாதீங்க. B2Bக்கு தனியாக ப்ராசஸ் வேணும். அதோட அஸ்திவாரமே கஸ்டமர் டிலைட். அதுவும் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரீம் கஸ்டமர் டிலைட். கரெக்ட். இது காதல் மட்டும் இல்லை, பித்தம். அதனால யாராவது டீமில் ஒரு புவர் சர்வீஸ் பண்ணி அது கஸ்டமர் இரிட்டேட் ஆகி கஸ்டமர் லீவ் போனால் அன்னைக்கு அவன் நிச்சயமாக நான் ஐ வில் நாட் ஸ்பேர் him, பிகாஸ் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி. சி ஜஸ்ட் பிரவீன், எனக்கு ஒரு பெரிய கஸ்டமர் இது ஒரு வாட்டி 4 வருஷம் ஆச்சு கிடைக்குது. 4 years it took. every year I used to go 4 times a year to Delhi. ஒன்றுமே கிடைக்கல. 4th year அப்புறம் கஸ்டமர் ஆகி கொஞ்ச நாள் வருஷம் கூப்பிட்டு அவருடைய குரூப் சிஇஓ வராரு ஃப்ரம் another country, இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு எனக்கு இவரை. This man used to visit me every year 4 times for 4 years. Now we are calling him 4 times a year to discuss business opportunities. Wow. So எவ்வளோ ஒரு டாலர், அது ஒரு ஆசை. இந்த பேரை பார்த்தோன்னே இவன் எனக்கு கஸ்டமர் ஆகணும், இந்த கம்பெனி எனக்கு கஸ்டமர், இந்த பேங்க் எனக்கு கஸ்டமர், அது ஒரு தோணும் சில பேருக்குல. இப்போ சில பேர் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ நோ வே இட்ஸ் டிஃப்ரெண்ட். சில நேம்ஸை பார்த்தா இது நம்ம கஸ்டமர் ஆக்கணும்னு ஆசைப்படணும், பட்டா தான் நடக்கும். பட்டா மட்டும் போறாது, நம்மளுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போறாது, அதுக்கு முயற்சி பண்ணணும். நிச்சயமா அதுக்கு ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் நான் சொன்னா மியர்லி ப்ராசஸ் alone is not enough. கரெக்ட். It should come from within. கண்டிப்பா கண்டிப்பா அது வரணும். அது மைக்கேல் மதனா காமராஜ் அது எப்படின்னா அது அப்படியே வரும்லன்ற டெவலப் பண்ணிக்கணும் நம்ம. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதே B2Bல மெனி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போராது, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும். அதை இன்னொருத்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுவும் தேவை. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாலா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். எல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இட் இஸ் அ ப்ரெஷர் என்வாயன்மெண்ட். அதுவும் ஒரு கம்பெனி நடத்துறதுங்கிறது ப்ரெஷர் குக்கர் என்வாயன்மெண்ட். வாட் இஸ் யுவர் சேஃப்டி வால்வ்? உங்களுக்கு ட்ராமாட்டிக்ஸ், உங்களுக்கு ரைட்டிங் ஒரு சேஃப்டி வால்வாக அமைஞ்சுது ஃபார் யோர் மென்டல் ஹெல்த், ஃபார் யோர் பீஸ், ஃபார் யூ டு பி வித் யூ. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் தேடிக்கணும். எனக்கு இது ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் தான், வாட் இஸ் மை ப்ரெஷர் வால்வ், எங்கே ஸ்டீமை வெளியே விட முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அண்ட் கடைசி, வாட் இஸ் யுவர் நெட்வொர்க்கிங் கனெக்டர்?
பிசி பாலாக்கு புத்தகங்கள் நெட்வொர்க்கிங் கனெக்டர். எல்கே அட்வானி, சுப்ரதோ பாக்சி, வேறு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கலையோ அவங்க உங்களை புஸ்தகத்தை படித்து உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேட்குற ஆண்டர்ப்ரனரும் வாட் இஸ் யுவர் நெட்வொர்க்கிங் கனெக்டர்? அருமையான லெசன்ஸ் ஃப்ரம் பிசி பாலா. லக்ஷ்மி, க்ளோசிங் தாட்ஸ். வண்டர்ஃபுல். மிஸ்டர் பாலா வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் யூனோ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்து எப்படி ஒரு என்டர்ப்ரைஸை ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பித்தார், எப்படி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு க்ரே ஏரியா வந்து எப்படி நம்ம ரிப்பீட் சர்வீஸாக அதை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டு தென் தட் வாஸ் த கேம் சேஞ்சர் அண்ட் ஹவு அதுலேருந்து மற்ற கஸ்டமர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி ரிப்பீட்டபிள் சர்வீஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அடுத்தது கஸ்டமரை எடுத்துட்டா மட்டும் போகாது, கஸ்டமர் டிலைட், எக்ஸ்ட்ரீம் கஸ்டமர் டிலைட் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்லி B2B பிஸ்னஸில் பார்த்தாக்கா B2C ஆர் B2B ஃபைனலி டெசிஷன் மேக்கர்ஸ் ஆர் ஆல் ஹியூமன். ஒருத்தர் மாறி போனால் எப்படி அவங்கள திருப்பி நம்மளை பற்றியே பேசி நம்மளையே வச்சு நம்மளையே அவங்க திருப்பி திருப்பி சர்வீஸ் கொடுக்க வைக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தார். அண்ட் ஒருத்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ண ஹவு டு கெட் பேக் ஆன் ட்ராக், ஹவு டு மேக் ஷுர் யூனோ யூ ஆர் தேர் ஆஸ் அ ஃபவுண்டர், ஆஸ் அ ப்ரொமோட்டர், ஹவு யூ மேக் ஷுர் தட் த டீம் டஸ் நாட் கெட் இம்பேக்டட் இன் எனி வே டு கெட் பேக் ஆன் ட்ராக். அவர் பாணிலேயே அப்பப்போ பஞ்ச் டயலாக் சொல்லியே கண்டிப்பாக அந்த பிசிபியில் பாலா சரி அது பி ஃபார் பஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் பாலா. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. டை சென்னை ஒரு ஆண்டர்ப்ரனராகவே சொல்கிறேன். இப்போது நிறைய கான்ஃபரன்ஸு மீட்டிங்லாம் போகும்போது நிறைய யங் பீப்புளை பார்க்குறோம். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ எம் கெய்னிங் எகெயின் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர். போகும்போது அந்த யங் மைண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி டெக்காக திங்க் பண்ணுறாங்க, ஹவு கமிட்டட் தே ஆர், அதெல்லாம் பார்க்கும்போது ஃபினாமினலாக இருக்குது லேர்னிங். நவ் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோடனே அது விற்கிறதான் கோலாக வச்சுப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1% ஆஃப் த கம்பெனிஸ் கூட விற்க முடியாது, அதுக்கும் குறைவாக தான் விற்கப்படுறது. ஓகே, ஸோ யூ ஷுட் ரன் த கம்பெனி அஸ் அ கோயிங் கன்சர்ன் கம்பெனி. பியூட்டிஃபுல். ஓகே, எங்களுக்கு இட் டுக் 25 years ஃபார் அவர் கம்பெனி டு பி அக்வயர்ட். ஆல்தோ மெனி பீப்புள் வர் ட்ரைங் டு ஃபிஷர்ஸ் இன் பிட்வீன் அண்ட் வித் அப்புறம் நாங்களாம் போல. மெனி பீப்புள் கண்டினியூ ஃபார் 3 years ஓனர்ஸ் அண்ட் ஐ எம் ஸ்டில் கண்டினியூங் இன் த குரூப் in a far bigger position within the group now. So it's a continuous journey. Enjoy the journey. Enjoy பண்ற வரைக்கும் இருங்க. அதுக்கப்புறம் முடியலன்னாக்கா இப்போ கிரிக்கெட்லேயே பார்க்குறோம் இல்லையா, இன்னைக்கு முடியலன்னா வெளியில் போயிடுங்க. Move out before you are asked to move out. Right. That's it. Thank you so much. That's it for today on Breakthroughs and Blunders Tanglish podcast. இந்த பாட்காஸ்ட்டில் பங்கேற்கணுமா? கான்டாக்ட் டை சென்னை.